அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இப்படி தான் பாருங்க, நிறைய பேர் வீட்டில் இந்த தென்னை மரம் வந்து நேராக இல்லாமல் வளைஞ்சிருக்கும். அது ஏன் அப்படி வளைஞ்சிருக்கு? அதுக்கு வந்து சூரியனோட பார்வை இருக்கணும், சூரியனுடைய வெளிச்சம் இருக்கணும். அந்த வெளிச்சத்தை நோக்கி தான் அது வந்து வளரும். அதுக்கேற்ற மாதிரி அது சாஞ்சு இருக்கும். அப்போ ஒரு தென்னை மரமே இப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய ஆறறிவு படைத்த மனிதனுக்கு வந்து எவ்வளோ பெரிய சக்தி அவனுக்குள்ளே இருக்கும். ஆனால் அவனுடைய இலக்கை நோக்கி அவன் போகிறானான்னு பார்த்தா, சில நேரங்களில் அவனுடைய முயற்சி பண்ணிவிட்டு அவன் அப்படியே அதில் தோற்று போயிடுறான். ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் ஒரு உறங்குற சக்தி ஒன்று இருக்குது. அந்த சக்தியை உசுப்பி ஏற்றிட்டோன்னா நம்ம வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம வந்து ஒப்படைக்கணும். இப்படி தான் பாருங்கள், ஒரு 4-5 நண்பர்கள் வந்து இந்த பிளாக் தண்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தீம் பார்க்குக்கு வந்து போகிறாங்க. அதில் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து நீச்சல் தெரியாது. மீதி ஒரு 4 பேருக்கு நீச்சல் தெரியும். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தண்ணியில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுங்களில் இதில் வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் விளையாடணும்னு சொல்கிறாங்க. அதில் போர்டே போட்டிருக்கு. இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 4 பேர் நீச்சல் தெரிஞ்சவங்க முதல்ல குதித்து அதில் வந்து நீந்துற மாதிரி வந்து அந்த கரையோரத்தில் வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய 2 நண்பர்களில் நீங்களும் தண்ணியில் குதிங்க, நான் காப்பாற்றுறேன், நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டாக ஆரம்பிக்கிற அந்த ஒரு இது என்ன ஆகுதுன்னா, அதில் ஒருத்தன் வந்து முடியாதுன்னு சொல்லிடுறான். ஒருத்தன் மட்டும் சரி இவன் நண்பர்களோட பேச்சை கேட்டு, ஏன்னா அந்த நண்பர்களில் ஒருத்தன் வந்து ஸ்விம்மிங்கில் எக்ஸ்பர்ட்டு, எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவான்ற மாதிரி அந்த பையன் வந்து அந்த தண்ணியில் அங்கேருந்து சறுக்கிட்டே வந்து அந்த தண்ணியில் விழறான். அந்த ஆழமான தண்ணியில் விழுந்து இப்போனா சரி இந்த பையன் இந்த நல்ல நீச்சல் தெரிஞ்ச பையன் உள்ளே குதித்து அவனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற வேலையை பண்ணுறான். ஆனால் என்ன நடக்குது அந்த நேரத்தில்னா, இவன் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறவனை அந்த தண்ணியில் முழுகக்கூடாதுன்றதுனால தட்டுறான். தட்டி, அதாவது ஹெல்ப் பண்ணுறவங்கள ஹெல்ப் பண்ண விடாமல் பண்ணுறான் அந்த பையனே. அது கொஞ்ச நேரம் தத்தளிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அந்த காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணவனால முடியல. ஏன்னா எதையாவது பிடிக்க விட்டா தானே அவன் பிடிச்சி காப்பாற்ற முடியும். எதுவுமே பண்ணலன்னவுடனே அவனால முடியலன்னு சொல்லி அவன் அந்த கரையை விட்டு எழுந்துக்கிறான். இவன் தத்தளிச்சுட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட நிமிஷங்களுக்குள்ள அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த தீம் பார்க்கில் எப்பவுமே அந்த சர்வையர்ஸ் இருப்பாங்க. இந்த காப்பாற்றுறவங்க மாதிரி இருப்பாங்க. ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்கள ஒருத்தர் வந்து அதில் தண்ணியில் குதிச்சு அந்த பையனை காப்பாற்றிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்து கரையோரமாக விட்டுறாரு. அப்புறமா திட்டுறாரு, ஏன்பா நீச்சல் தெரியாமல் ஏன்பா குதிச்சிருக்கீங்க, போர்டு தான் வச்சுருக்குல்லன்ட்டு. இது எதுக்குன்னா, இது ஒரு கதையாக இருந்தால் கூட இது உண்மையாகவே நடந்த சம்பவம் தான். ஆனால் என்ன அந்த நேரத்தில்னா, இந்த காப்பாற்றுறதுக்கு தெரிஞ்ச பையனுக்கு உண்மையாகவே நல்ல நீச்சல் தெரியும் தான். ஆனால் நான் என்ன அவன்கிட்ட ஒப்படைச்சா தானே அவன் என்னை பிடிச்சி லாவகமாக எடுத்துகிட்டு வந்து விடுவான். நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அதையும் மீறி அதுக்கு நான் வந்து நம்ம சர்வே ஆகணும், நம்ம பிழைக்கணும்னா, என்ன நான் இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சா மட்டும்தானே அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிரியேட் ஆகும். நானும் ஒப்படைக்க மாட்டேன், ஆனால் எனக்கு விஷயம் மட்டும் நடக்கணும்னா எப்படி நடக்கும்? அப்போ கடைசியில் ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த நபர் வந்து இவரை காப்பாற்றுறாரு. அப்போது எந்த ஒரு இடத்துலையும் நம்மளை எந்த ஒரு விஷயத்துக்கு, ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், நம்மளை ஒப்படைக்கிறதே இல்லை. அந்த மேலோட்ட வாரியாக சொல்லுவாங்க, மேலோங்கி அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அது இல்லை வாழ்க்கை. நம்ம ஆழ்ந்து நம்ம அந்த இதில் பண்ணணும்னா நம்ம அதில் ஒப்படைச்சா மட்டும்தான் அது நல்லா வர முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.